வணக்கம், என் பேர் கண்ணன். சிவகாசி தான் என்னுடைய சொந்த ஊர். 10 வயசில் ஆரம்பித்தேன். 1982 ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஷாவ்லின் கும்ஃபு தான். இதை கற்றுக் கொடுத்தது மணி மாஸ்டர். இந்த கலையினால் என்ன நன்மை எனக்கு அப்படின்னா, ஆரோக்கியம். ஆபத்து காலங்களில் நம்ம பர்மிஷன் இல்லாமல் யாரும் தொட முடியாது. 20 வயசுக்கு மேலே நேஷ்னல் லெவல் கூட்டு போனாங்க. அப்போ தான் நேஷ்னல் ஃபஸ்ட் அடித்தோம் பெங்களூரில். அடுத்து திருப்பூர், ஊட்டி, காலிக்கட், இப்படி கேரளா ஃபுல்லாக தொடர்ந்து வின் பண்ணோம். இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போகிறதுக்கு எங்களுக்கு அழைப்பு வந்தது. ஆனால் எங்கிட்ட பண்டு இல்லாமல் போக முடியல. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கோல்டு மெடல்ஸ் தான் வந்தாங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலும் கிட்டத்தட்ட ஒரு 66 பேருக்கு மேலே நேஷனல் சாம்பியன் ஆக்கியிருக்கேன். ஒரு 6 லட்சம் பெண்களுக்கு அறிமுக வகுப்பு நடத்திருக்கேன் ஒரு 20 வருஷத்தில். சுய தன்னம்பிக்கை, சுய கௌரவம், சுய காப்பு, தன்னைத்தானே காப்பாற்றிக்கலாம். எவ்வளோ கஷ்டம்னாலும் போராடக்கூடிய அச்சீவ்மெண்ட்டுக்கு நமக்கு உறுதி கொடுக்கும். சிவகாசி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சமூக மக்களுக்கு சாதி மதம் வேற்றுமை இல்லாமல் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பெங்களூர் டோர்னமெண்ட் போனோம். எல்லா மாநில குரூப்பும் வந்திருக்காங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்க போட்டிருந்த ஷூ, மேக்கப்பு, இந்த கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ்லாம் ஓடி போய் எடுக்கிறாங்க. நாங்கள் ஒரு சாயம் போன ட்ரெஸ்ஸு, எங்களை பார்த்தோன்னே வீடியோ கூட எடுக்கல. நாங்கள் ஒவ்வொரு விளையாட மொத்த சேனலும் இங்கே வந்தது. ஒரு இதில் எனக்கு கோல்டு கொடுக்காம சில்வர் கொடுக்குறாங்க. அந்த கேரளாவில் இருந்த மக்களை அவ்வளோ பேர் என்ன பண்ணிட்டாங்க, தவறுன்னு சொல்லி அந்த ஸ்டேடியம், இண்டோர் ஸ்டேடியத்தை வந்து அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு அங்கே இருந்த ரெஃப்ரி எல்லாரையும் கூப்பிட்டு, அவருக்கு கொடுக்க வேண்டிய மெடலை ஏன் நீ இவனுக்கு கொடுத்த அப்படிங்கிறாங்க. நாங்கள் தான் ஆல் ஓவர் சாம்பியன்ஷிப் அடித்தோம். ருமேனியா, இத்தாலி, இங்கிலாந்து, லண்டன், அமெரிக்கா, துபாய், சிங்கப்பூர், மலேசியா, இங்கேருந்துலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து என்கிட்ட படிச்சிருக்காங்க. இந்த கலையை இன்னும் நிறைய பேர்த்திட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சிலம்பம் கிளாஸஸ்க்கு இன்றைக்கி கவர்மெண்ட் அரசாங்கம் நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சம்பாதிங்க. உண்மையாக அந்த ஒவ்வொரு மாணவனும் சிறப்பான பயிற்சி எடுக்கணும். இந்த பயிற்சி எடுத்தாச்சுன்னா அவன் உலகத்தில் எங்கே போனாலும் ஜெயிக்கணும்.